ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க சென்னை ஏர்போர்ட்டு, காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்னு போட்டிருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா, எனக்கு பிடித்த ஒரு தலைவர் காமராசர் ஐயா தான். அதனால் அவர் ஃபோட்டோ இருந்தோன்னா போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து டெர்மினல் 1க்கு நம்ம போகணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஏர்போர்ட்டில், அதாவது நம்ம செக்கிங் பண்ணி உள்ளார போயிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர்டிங் பாஸ் வாங்கணும். அதை தான் நான் தெளிவிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் இங்கே சென்னை ஏர்போர்ட் வர்றது. ஸோ இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஹெட்செட் கூட வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல, காஸ்ட்லியாக கம்மியான்னு தெரியல. ஸோ இங்கே இருக்க இடம்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு சொல்லலாங்க. ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு ஒன்று யோசித்தேன். ஸோ ஒரு கோக் ஒன்று வாங்கினேன், 100 ருபீஸ் வருது ஒரு டின்னு. அப்படியே வாங்கிட்டு அதே ஒரு அரை மணி நேரம் வச்சு அப்படியே குடிச்சிட்டு டைமை ஒப்பேத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 11 மணிக்கு வர ஃப்ளைட்டே கிட்டத்தட்ட ஒரு 11:45 தான் வந்துச்சு, கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, மும்பைக்கு ரீச் பண்ணணும். அதை பற்றி நம்ம பிளான் பண்ணணும். அதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். இடம்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே வந்து மும்பையில் வந்து ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேங்க, டொமெண்ட்ரி புக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னுலாம் தெரியாதுங்க. ஆனால் கோவாவில் நல்லா இருந்துச்சுங்க நான் புக் பண்ணியிருந்த ரூமு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஓட்டை இந்தியும் 1/4 கிலோ இங்கிலீஷ் வச்சு தாங்க எல்லா இடத்துலையும் ஒப்பு எழுதிட்டுருக்குறோம். சரி இப்போ பார்க்கலாங்க, என்னென்னு தெரியல. இங்கெல்லாம் பையெல்லாம் நல்லா இருக்குதுங்க. சரி ஒன்று பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தேங்க. அப்புறம் நம்மளை பிடிச்சி உள்ளார வச்சுருவாங்க, அது வேறு மேட்ரு. சரிங்க, இப்போ நம்மளுக்கு என்னென்னாங்க, ஒரு மும்பை போகிறதுக்கு எனக்கு ஒரு படபடப்பாக இருக்குது. நம்மளது வந்து ஸ்கேன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அங்கே பஸ் இருக்குது. ஜன்னல் சீட்டு எனக்கு தான். சரி நம்ம வந்து பிளைனில் ஏறதான் முடிவு பண்ணிட்டேங்க. அதனால தான் நல்ல வேளை பிளைன் தோசையை சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்போ தான் மனசுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹைட்டில் உயரத்தில் அதை பார்த்துருக்குறேன். அப்புறம் இது பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குதுங்க. எல்லாம் இண்டிகோன்னு போட்டிருக்குது. ஸோ ஒரு பெரிய கம்பெனி, நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், பக்கத்து வீட்டில் தான் இருக்கா. அப்படி அப்பப்போ மீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பக்கமாக போயாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மேலே ஏறுறது தான் பாக்கி. நல்லா இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய நிறுவனம் இண்டிகோ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ அதுதாங்க. இது என்னது, பெட்ரோல் போடுற வண்டியாட்டு இருக்குது. கேஸு, அதாவது அது ஃபில் பண்ண மாட்டிருக்குதுங்க. ஸோ ரொம்ப பயங்கரம், ரொம்ப பிரம்மாண்டம். அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் போய் செட் ஆயிரும். அவ்வளோதாங்க, அதான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்டில். இதில் ஒரு காமெடி பார்த்திங்கன்னா, என்னோடய போர்டிங் பஸ்ஸு பறந்து போயிடுத்து, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிடுத்து, ஆற்றை விட்டு பறந்து போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி பறந்து போயிடுச்சிங்க. அப்புறம் கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அது ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. ஸோ சகுனமே சரியில்லையே. பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ நக்கல். அமாரே தேசம், சரி இது உங்கள் மும்பை தேசு, அது வந்து நம்ம தமிழ்நாடு தேசு. சரிங்க, அதெல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் கிளம்பிருச்சு. நான் என்னோடய குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறேங்க. 7 கொண்டல வாடா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தாங்க. ஸோ நல்லபடியாக போய் நம்ம மும்பைக்கு போகிறோங்க. நம்ம தமிழ்நாடோட பேரையும் என்னோடய சேலத்தோட பேரையும் நம்ம பெருமையை காப்பாற்றிட்டு நான் வரேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ வந்து மேலெல்லாம் பறக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீட் பெல்ட்டை போட்டுங்க. அப்புறம் நான் பேண்ட் பெல்ட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பழைய ஜோக்கு தங்கதுரை மாரி காமெடியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து 2000 அடி ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் குரூப் 4, குரூப் 11, 10 எல்லாம் பாஸ் ஆகணுன்னா இதுமாரி இந்த அறிவியல் பூர்வமாக பாருங்கள். இந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து பல கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால தான் நீங்கள் இந்த சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.